ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையே ஆட்டி வைத்த ஒரு சம்பவம் இந்த தென்காசி மாவட்டத்தில் நடந்த ஒரு பேருந்து விபத்து. இந்த விபத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. விபத்தில் எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெரியவங்க, எத்தனையோ கனவோட லட்சியத்தோடு இருந்த எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் கை கால் உடஞ்சி போயிட்டாங்க, ஊனமாயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பஸ் ஓட்டுநர்கள் தயவு செஞ்சு உங்களை நம்பி 50 பேர் 100 பேர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து பொறுமையாக ஓட்டுங்களேன். ஏன் உங்களோட டிரைவிங் திறமையை காட்டணுன்றதுக்காக நீங்கள் சைடு அடிக்கிறது, கிராஸ் அடிக்கிறது, முன்னாடி முட்டிட்டு போகிறது, ஏன் இந்த வேலை உங்களுக்கு? உங்களோட திறமையை காட்டுறதுன்னா நீங்கள் எம்டி கிரவுண்டில் போய் வெறும் பஸ்ஸை வச்சு ஓட்டி நீங்கள் உங்களோட திறமையை காட்டிக்கோங்க. தயவு செஞ்சு மக்களோட விளையாடாதீங்க. பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனையோ லட்சியத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க, நீங்களும் செத்துடுறீங்க, உங்களோட குடும்பமும் போச்சு, அவ்வளோ பேரோட குடும்பமும் போச்சு. பேசஞ்சர் ஏறி உட்காரும் போது ஒரே ஒரு நம்பிக்கையில் டிரைவரை நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் அவங்க ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பஸ் ஓட்டுறது, இந்த மாதிரி எந்த பேசஞ்சர்ஸுமே பஸ்ஸு கண்டிப்பாக வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஈஸியான ஒரு சுலபமான டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குன்னு தான் நம்ம பஸ்ஸில் ஏறி வராங்க. அதுக்காக இப்படியா நீங்கள் ஓட்டி இத்தனை பேரை கொலை பண்ணுவீங்க? இப்போ இந்த விபத்துன்னு சொல்கிறத விட கொலைன்னு சொல்லலாம். ஏன்னா டிரைவர் கொஞ்சம் பஸ்ஸை ஸ்லோ பண்ணி ஓட்டியிருந்தா இவ்வளோ கோரமாக அந்த விபத்து நடந்திருக்காது.